மாதத்தை ஆச்சரியமாய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் பிந்திய பகுதி. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உண்மையாயிரு. இன்னொரு வசனத்தையும் சொல்லும்படி விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ளவர் யாராய் இருக்கிறார் என்றால் பிதாவாய் அவர் இருக்கிறார். நீங்கள் நானும் சர்வ வல்லவருக்கு யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாய் இருக்கிறோம், குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு பாடின பாடல்களில் கூட நம்ம பிதாவை உயர்த்தி நம்ம பாடும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். சர்வ வல்லவர் இந்த காலையில் நம்ம தியானிக்க போகிறது என்னவென்றால், சர்வ வல்லவர் கொடுக்கிறவராகவும் பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். அதான் நம்ம இன்றைக்கு இந்த காலையில் நம்ம தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு. சர்வ வல்லவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். சர்வ வல்லவர் எல்ஷடாய் யாராய் இருக்கிறார்? தகப்பனாய் இருக்கிறார். அப்போ ஒரு தகப்பன் என்ன செய்கிறார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு முதலாவது எல்லாவற்றையும் கொடுக்கிறார், ப்ரொவைட் பண்ணுகிறார். இரண்டாவது தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். அப்ப நம்முடைய பரம தகப்பன் சர்வ வல்லவர் ப்ரொவைடராக இருக்கிறார், ப்ரொடெக்டராக இருக்கிறார். இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ள பல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது அதில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. அதில் நம்ம சிலவற்றை இந்த மாதத்தில் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு சர்வ வல்லவர் கொடுக்கிறவராக, ப்ரொவைடராக அவர் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் பார்க்க போகின்றோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்குத்தான் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் வெளிப்படுத்தும் பொழுது என்ன சொல்ல வருகிறார் என்றால், உன் தேவையெல்லாம் நான் சந்திப்பேன். உன் தேவையை குறித்து தானே நீ கவலைப்படுற, உன் தேவையை குறித்து தானே உன் ட்ராக் எல்லாம் மாறுது. உன் தேவையை நான் சந்திப்பேன், உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியும். என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியும். என்னால உன்னை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். நான் யார் என்றால், ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும்
சிருஷ்டிக்கிற தேவன், எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன், சர்வ வல்லவராய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். நான் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும், ஒரு செகண்ட்ல நான் அற்புதம் செய்ய முடியும், ஒரு செகண்ட்ல ஒரு அற்புதங்களை நான் செய்ய முடியும், உன் தேவையை சந்திக்க முடியும். ஆபிரகாமுடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் ஒரு குமாரனை வாக்கு பண்ணார். அவர் வாக்கு பண்ணி 86 வருஷங்கள் ஆயிடுச்சு, 86 வயது ஆகிவிட்டது. இனி எங்க குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லி மனைவி பேச்சை கேட்டு ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். என்ன நினைச்சு பெற்றெடுக்கிறார்? ஆண்டவரே, ஏதோ நீங்க வாக்கு பண்ணிட்டீங்க, ஏதோ உங்களால செய்ய முடியாதது போல இருக்குது, அதனால தான் நான் இப்படி செய்தேன் என்பது போல அவர் ஒரு தவறை ஆபிரகாம் செய்து விடுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் 13 வருஷத்திற்கு பிறகு இந்த ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், உன் தேவையை நான் என்ன செய்வேன்? சந்திக்க முடியும், உன் தேவையை சந்திக்க என்னால் முடியும் என்று தான் ஆண்டவர் என்ன பேசுகிறார்? சர்வ வல்லமை உள்ளவர். நீ உன் தேவையை குறித்து கவலைப்படுறல்ல, என்னால் செய்ய முடியாதுன்னு நீ நினச்சி நீ குறுக்கு வழியில் போயிட்டல்ல, என்னால் முடியும், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன் தேவையை சந்திக்கிற தேவன். அதான் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? 3வது வசனம், ஆதியாகமம் 17 3 அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். சரண்டர் ஆயிட்டான். ஐயோ ஆண்டவரே, உங்களால எல்லாம் முடியுமாப்பா, நீர் தகப்பனப்பா, நீர் என் தேவையை சந்திக்கிறவர் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்ய உங்களால முடியுமாப்பா. முகம் குப்புற விழுந்துட்டார். இதைதான் நாம் இந்த மாதத்தில் செய்யணும். எத்தனை தேவைகள் இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே இந்த மாதத்தில் முக்கியமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. உங்க எல்லாரை விட எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இது. அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ தேவையின் சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. நம்ம சேர்ந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர் பாதத்தில் நம்ம விழுந்து கிடப்போம் என்றால், அவர் பாதத்தில் நம்ம இருப்போம் என்றால் நமக்குள்ள விசுவாசம் வந்துடும். கர்த்தர் தேவையை சந்திப்பார்னு விசுவாசம் வந்துடும். அந்த விசுவாசம் அற்புதங்களை நடப்பிக்க ஆரம்பிச்சிடும். முகம் குப்புற ஆபிரகாம் விழுந்தார். அதன் பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. 99வது வயதில் அவர் ரொம்ப விசுவாசம் உள்ளவராய் மாறிவிட்டார். என் தகப்பன் சர்வ வல்லவர் யாரா இருக்கிறார்? பிதாவாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். தகப்பனுடைய இருதயம் என்ன? முதலாவது கொடுக்கிற இருதயம். அதை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். தகப்பனுடைய இருதயம் போன்றவர். சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? தகப்பனுடைய, அதுதான் 2 கொரிந்தியர் 6:18 நம்ம பார்த்தோம். தகப்பனுடைய இருதயம் நம்மை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார், குமாரர்களாய் குமாரத்திகளாய் மாற்றி அவர் பிதாவாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர் தகப்பனின் இருதயம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, சர்வ வல்லவர் தகப்பனின் இருதயம் உள்ளவர். உங்க தேவையை சந்திப்பார், உங்க தேவையை சந்திப்பார். என்னுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமோடு
அவன் முகம் குப்புற விழுந்த பிறகு 3வது வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய தகப்பன் பேசுகிற தேவன். முதலாவது அவர் வார்த்தையை தான் அனுப்புவார். முதலாவது எப்பவுமே அவர் தான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார். பேசினார். அடுத்த வசனங்களில் பார்த்தா உடன்படிக்கை செய்கிறார். ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவளுடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். 5வது வசனத்தில் பெயரை மாற்றுகிறார். இனி உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படாமல் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 99 வயது ஆயிடுச்சு. இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரீரம் செத்து போனது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. இப்போ கர்த்தர் சர்வ வல்லவர் சொல்றாரு, உன் தேவையை நான் சந்திக்க முடியும். 99வது வயதில் பேசுறார். உன் தேவையை நான் சந்திப்பேன். நீ என்ன விசுவாசி, என்ன பாரு. தேவ பிள்ளையே, உங்கள் தேவை சந்திக்கப்படுவதற்கு கர்த்தரை பாருங்க. ஆண்டவர் உங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும். இப்போ குமாரனை கொடுக்க போகிறேன், பெயரையும் சேர்த்து சொல்லிட்டார். ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக்கு. அவன் சந்ததியோடைய நான் உடன்படிக்கை நான் பண்ணுவேன். அப்போ ஆபிரகாமுடைய தேவை, பெரிய தேவை எதுவா இருந்துச்சு? ஒரு குழந்தை, சந்ததியின் ஆசீர்வாதம். கர்த்தர் ஆபிரகாமுடைய மிக பெரிய தேவையை சந்தித்தார். 100வது வயதில் ஆண்டவர் ஒரு குமாரனை என்ன செய்தார்? கர்த்தர் கொடுத்தார். அப்ப நம்முடைய தகப்பன் யார்? கொடுக்கிறவர், ப்ரொவைடர். ஆபிரகாமுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தார். இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் நிச்சயம் தருவார். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுடைய சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்தார். உங்களுக்கும் விசுவாசத்தை கொடுத்து உங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். நீங்க என்ன தேவையோடு இந்த மாதத்துல இதெல்லாம் நடக்கணும், என்ன தேவையோடு நீங்க இருக்கிறீங்க? அதான் தகப்பன். சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? தகப்பனின் இருதயம் உள்ளவர். சர்வ வல்லவர் யார்? தகப்பனின் இருதயம். அப்ப தகப்பன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? கொடுக்கிற இருதயம். பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்கிறவர். இதை நீங்க புரிஞ்சு தோத்திரம் பண்ணீங்கன்னா போதும், உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க காரியங்கள், சில காரியங்கள் எல்லாம் செத்து போன நிலைமையில் இருக்கலாம், எல்லாம் முடிந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லவர் உங்க காரியங்களை எல்லாம் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். உங்க பிள்ளைகள் தேவைகளை அவர் சந்திப்பார். பெற்றோர் ஜோம் பண்றீங்கல்ல, என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது. உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தனிப்பட்ட தேவை எத்தனையோ அதை ஆண்டவர் சந்திப்பார். இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான சில தேவைகள் இருக்கலாம், சர்வ வல்லவர் சந்திப்பார். இப்போ எங்களுக்கு இந்த மாதம் ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மாதம் இது. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்வார்? சந்திப்பார். நாங்கள் ஒரு வீடு முதல்ல வாடகைக்கு தான் எடுத்தோம். அந்த வீடு 3 மாதம் பொறுத்து
சேல்ஸ் பண்ணுறோம், உங்களுக்கே கொடுக்குறோம், ஆனால் முதல்ல நீங்கள் வாடகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டு போட்டு வாடகைக்காக அந்த வீட்டில் போவதற்கு 11ஆம் தேதி சில விசுவாசிகளை அழைத்து ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் ஷிப் பண்ணணும். ஏன்னா வீடு, நாங்கள் இருக்கிற வீடு பிப்ரவரி மாதத்தில் காலி பண்ணி கொடுக்கணும். அதனால் நம்ம ஜெபம் பண்ணிட்டா ஷிப் பண்ணிடலாம். உண்மையிலேயே அப்படி நினச்சி தான் 11ஆம் தேதி ஒரு ஜெப கூட்டம் நடத்தி நம்ம முதல்ல வாடகைக்கு வருவோம், சேல்ஸ் பண்ணும்பொழுது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். 11ஆம் தேதி ஜெபம் முடித்த அன்று இரவு அந்த ஹவுஸ் ஓனர், இல்லை நீங்கள் அந்த வீட்டில் என்ன வேலை செய்கிறீங்களோ செய்யுங்க, நான் இப்போவே நான் அதை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வாங்கிடுங்க, வாங்கி கொள்ளுங்கன்னு அன்னைக்கு நைட்டு அவர் பாஸ்டர் நவீன் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டார். அப்போ நாங்கள் வீடை ஷிப் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த வீட்டில் சில வேலைகள் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அப்போது நாங்கள் இப்போ இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர், அந்த வீட்டின் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு மாதம் மார்ச் மாதம் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு மாதம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டோம். அவங்களும் சரின்னுட்டாங்க. ஒரு மாதம் மார்ச் மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பதற்கு சரின்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே 12ஆம் தேதி போன மாதம் இந்த லோன் எடுத்து தரவர், ஏன்னா அவர் தானே முக்கியம், அவருக்கு சொல்கிறேன், சார் இப்போது இந்த வீடு அவங்க சேல்ஸு கொடுக்குறாங்க, இப்போ நீங்கள் லோன் ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், சொல்கிறேன். சில நேரம் ஸ்லோவாகுது, அப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று ஃபோன் பண்ணும் பொழுது, இன்னைக்கு மேனேஜர் இருப்பார்னா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பாண்டிச்சேரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னைக்கு அந்த ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் இருப்பார்னா 8 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், பாண்டிச்சேரி போகணும். அப்படி ஒரு வேளை போயிட்டு வந்த பிறகு, அங்கே போன பிறகு இந்த லோன் காரியங்கள் எல்லாம் கரெக்டாக சேங்ஷன் ஆகும்னு விசுவாசிக்கிறோம். ஏன்னா அது சேங்ஷன் ஆனாதான் இந்த மாதத்துக்குள்ளே அந்த வீடை முதல்ல என்ன செய்யணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ இந்த மாதம் நாங்கள் ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அளவில் ஒரு டெடிகேஷன் எல்லா விசுவாசிகளையும், அன்னைக்கு நாங்கள் வாடகை வீடு குடியேறுவதற்காக ஒரு சிலரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம். வீடு பிரதிஷ்டை வைக்கும் பொழுது எல்லாருக்கும், ஆனால் டேட்டு சொல்ல முடியல. இப்போ அந்த டேட்டை வேறு ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுன்னு தெரியல, இன்னும் லோனே சேங்ஷன் ஆகலை. எல்லாமே கிரிட்டிக்கலான சூழ்நிலை. ஆனால் உங்களோடு கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை தான் எங்களோடையும் கர்த்தர் பேசுகிறார். நான் உன் தேவையை என்ன செய்வேன், சந்திப்பேன். நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இப்போ இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிற வீடை காலி பண்ணி கொடுக்கணும், வீடை வாங்க வேண்டிய வீடை வாங்கணும், அதுக்கு லோன் சேங்ஷன் ஆகணும், அதன் பிறகு அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணணும். இவ்வளவும் இருக்கிறது. அப்புறம் வீடை ஷிப் பண்ணணும், நாங்கள் இருக்கிற இடம் அந்த புது வீட்டுக்கு மாற்றணும். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த லோன் எப்படியாவது அதுக்கு ஒரு ஹோப் கிடைக்க மாட்டுது. அது கிடைச்சாதான் வேற அந்த வீட்டில் வேற சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த பெயிண்டிங் ஒர்க்கு சில வேலைகள்லாம் நல்லா செய்யணும் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விசுவாசத்தில் இன்னும் வீட்டுக்கு அக்ரிமெண்ட்டே போடல, வீடை விற்கிறதற்கு அக்ரிமெண்ட்டே போடல. அவர் அந்த ஓனர் சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ செஞ்சுக்கிங்க, நீங்கள் வீடை முடிச்சிக்கிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லியே இப்போ 11ஆம் தேதி சொன்னார்,
போன மாதம். ஆனால் இந்த லோன் தாமதமாயிட்டே இருக்குது. இந்த தேவை சந்திக்கப்படணும். ஆண்டவர் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். அந்த லோன்காரங்க கேட்பது, நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கணுன்றான். 10 லட்சம் ரூபாய் எங்கே இருக்குது? பல கஷ்டமான சூழ்நிலைகள் தான். ஆனாலும் கர்த்தர் தயவுகளை அவர் ஏற்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் எங்களுடைய சூழ்நிலையிலும் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி சாட்சியாய் அறிவிப்பதற்கு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். அப்போ நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்கிறது. நம்ம சேர்ந்து சொல்ல வேண்டியது, சர்வ வல்லவர் என் தேவைகளை அவர் சந்திப்பார். சொல்லுங்க, சர்வ வல்லவர் என் தேவைகளை சந்திப்பார். நம்ம வேலை தேவனை துதிக்கிற வேலை. நம்ம தேவனை துதிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆபிரகாமை போல தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தார் இல்லைங்களா? அதுபோல நம்ம தேவனுக்கு முன்பாக விழ வேண்டும். நம்ம எதற்கும் கவலைப்படக்கூடாது. சர்வ வல்லவர் தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய தேவைகளை, இந்த மார்ச் மாதத்தினுடைய தேவைகளை அவர் கண்டிப்பாக சந்திப்பார். அப்போ ஆபிரகாமுடைய தேவையை சந்தித்தவர் நம் ஒவ்வொருவருடைய தேவையும் கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பார். ரெண்டாவது, சர்வ வல்லவர் புரொடெக்டராக இருக்கிறார். தகப்பன் பாதுகாக்கிற தகப்பனாய் இருக்கிறார். சர்வ வல்லவர்னா தகப்பனுடைய இருதயம் போன்றவர். அப்போ தகப்பனுடைய இருதயம் என்ன இருதயம்? பாதுகாக்கிற இருதயம். ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகம். எங்க சொன்னாரு? 15ஆம் அதிகாரத்திலேயே சொல்றார். பாதுகாப்பை பற்றி முன்கூட்டியே சொல்கிறார். தேவையை சந்திப்பதற்கு முன்பாய் முதல்ல ஆண்டவர் பாதுகாப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அப்போ ஆபிரகாமை தேவன் பாதுகாக்கிறவராய், பாதுகாப்பின் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவனாய் காணப்பட்டார். சர்வ வல்லவர் நான் இருக்கிறேன்பா, நான் உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சூழ்நிலைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், நான் உன்னை பாதுகாப்பேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னை பாதுகாப்பேன். ஆபிரகாமுக்கு பாதுகாப்பாய் இருந்த நான் உனக்கும் பாதுகாப்பாய் இருப்பேன். அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியாய் புறஜாதிகள் வழியாக நமக்கு வருகிறது. கிறிஸ்துவின் மூலம் புறஜாதி வழியாய் நமக்கு வருகிறது. அப்போ 2 ஆசீர்வாதங்கள், ப்ரொவைடர், ப்ரொடெக்டர். தேவையை சந்திக்கிறவர், பாதுகாக்கிறவர். அப்போ ஆபிரகாமுக்கு இதை 2ஐயும் கொடுத்தார். இந்த 2 ஆசீர்வாதமும் கிறிஸ்து வழியாய் நமக்கு வருகிறது. கிறிஸ்து நம்ம தேவையை சந்திக்கிறார். கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் கல்வாரி மூலமாய் நம்ம தேவையை சந்திக்கிறார். அவர் கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் நம்மை அவர் பாதுகாக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அதே போல் சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின்
சர்வ வல்லவருடைய நிழலில் உன்னதமானவருடைய மறைவுனா என்ன அர்த்தம்? எல் எலியோன். அப்போ எல் எலியோன் உன்னதமானவர் மறைவில் இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழல் உங்க மேல இருக்கும். அந்த நிழல் தான் பாதுகாக்கிற நிழல். பாதுகாக்கிற நிழல் உங்களை பாதுகாப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களை குமாரராய் குமாரத்திகளாய் கர்த்தர் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறபடியினால உங்களை அவர் பாதுகாப்பார். உங்களை சுற்றிலும் யோபுவை குடும்பத்தை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தது போல ஆண்டவர் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? வேலி அடைப்பார், பாதுகாப்பார். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வ வல்லவர்னா தகப்பனை போன்ற இருதயம் உள்ளவர். தகப்பனை போன்று தேவையை சந்திப்பார். தகப்பனை போன்று பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய வேலை என்னவென்றால் சர்வ வல்லவரோடு உள்ள உறவில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாய் ஆபிரகாம் என்ன செய்தார்? 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆதியாகமத்தில் முகம் குப்புற விழுந்தார். இதான் ரொம்ப முக்கியம். இதான் உறவு. இந்த மாதத்தில் நம்ம அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கணும், முகம் குப்புற விழுந்து கிடக்கணும். அப்படி செய்ய முடியலன்னா கூட நீங்க உங்க மனதில் ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நான் தாழ்த்துகிறேன், ஆண்டவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுதல் அவரோடு உள்ள உறவு. ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆதியிலே தேவனோடு உள்ள உறவு, ஆதியிலே வார்த்தை இயேசுவோடு உள்ள உறவு, ஆதியிலே பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவுன்னு தியானித்தோம். இது தனி ஜபத்தின் உறவு ரொம்ப முக்கியம். போன மாதம் ஆபிரகாம் உன்னதமானவருக்கு நேராக என்ன செய்தார்? கைகளை உயர்த்தினார். கையை உயர்த்திட்டார். எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதத்தில் ஆபிரகாம் செய்த காரியம், தேவனுக்கு முன்பாய் முகம் குப்புற சர்வ வல்லவருக்கு முன்பாய் அவர் என்ன செய்தார்? முகம் குப்புற விழுந்தார். அதான் உறவு. அதனால இந்த மாதத்தில் தகப்பனோடு அந்த உறவு, சர்வ வல்லவரோடு அந்த உறவுல நீங்க காணப்படும் பொழுது உங்க தேவையை சந்திப்பார், உங்களை அவர் பாதுகாப்பார். ஆமீன் சொல்லுவோமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லவர் என்றால், எல்ஷடா என்றால் பல அர்த்தங்கள், பல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் ஒன்று தகப்பனுடைய இருதயத்தை போன்றவர். 2 கொரிந்தியர் 6:18 அதை தெளிவாய் சொல்கிறது. சர்வ வல்லவர் எங்களுடைய தகப்பனா இருக்கிறீங்க. நாங்க சர்வ வல்லவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம், குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். தகப்பனின் இருதயத்தை போன்றவர் எங்க தேவைகளை சந்திக்கிறவர். அப்பா, இந்த மார்ச் மாதத்துல பல தேவைகளோடு நாங்க இருக்கிறோம். இந்த தேவைகள் எல்லாம் அப்பா நீங்க சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த தேவைகளை சந்தித்து நீங்க மகிமைப்படுங்க அப்பா. நீங்க பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. உங்க பாதுகாப்பின் பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்தீங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வருவதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. பா, எங்க தேவையை சந்திக்கிற தகப்பனப்பா, எங்களை பாதுகாக்கிற தகப்பனப்பா, எல்லா தீமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிறவர். உங்க பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
இந்த மாதத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. புதிய கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிங்க அப்பா. உங்க பிரசன்னம், உங்க வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கட்டும். புது சர்ச்சில் நேரடியாய் வந்து அட்டன் பண்ணின ஒவ்வொருவர் மேல தங்கி இருக்கட்டும். ஆன்லைன் மூலமாய் பார்த்தவர்கள் அவங்க மேல உங்க கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாய் நாங்கள் முகம் குப்புற விழ, சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ள கிருபை தாரும். தாழ்த்துகிறோம். இன்றைக்கு 10 மணி ஜெபத்தை அப்பா ஆசீர்வதிங்க. மாலையில் உள்ள ஆண்டவரே யூத் மீட்டிங், இரவு உள்ள ஆண்கள் ஐக்கிய ஜெபம் ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க அப்பா. தேவ பிரசன்னம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா நாட்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.